அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஈஸியாக சவ் வச்சு எப்படி ஒரு கிரேவி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு, டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அனுப்புறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சவ் எடுத்து ஃபர்ஸ்ட்டு சீச்சிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணிப்போம். தோலை உரித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா அதோட விதையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்குலாம் கட் பண்ணுவீங்களா அதே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே வந்து நான் வந்து பருப்பு செய்கிறேன். பருப்பு வச்சு ஸோ வந்து பாசிப்பருப்பு போட்டுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கு சவ் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஒரு 2 விசில்ஸ் 3 விசில் வெட்டிங்கன்னா போதும். 2 to 3 விசில்ஸ் நல்லா வெந்துடும். மீன்வைல் பார்த்திங்கன்னா இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுக்கான தாளிப்பு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. எவ்வளோ பொடிசாக முடியுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவையும் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டும் தான் தாளிப்புக்கு தேவை. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு மீன்வாயில் பார்த்திங்கன்னா நம்மளோட நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். விசில் வந்துட்டு இருக்கும்போது இது செஞ்சிடலாம். ஏன்னா ஒரு 3 விசிலுங்கிறதுனால ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஸோ அதுக்குள்ளே இந்த தாளிப்பை ரெடி பண்ணிப்போம். ஸோ வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது லைட்டாக வெந்துட்டுருக்கும் போது நம்ம பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பருப்பை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நல்லா பருப்பு வெந்துருச்சு. இதில் வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை திக்காக வேணும்னா நீங்கள் இப்படியே விட்டுடலாம். இப்போ தொட்டுக்கெல்லாம் செய்கிறீங்கன்னா இதே மாதிரி விட்டுடலாம். இல்லை ஆழமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா போதும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன் சாட்டே, அதை எடுத்து நம்மளோட பருப்பில் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டிங்கன்னா போதும். நல்லா கொதித்து வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. இது வந்து ரைஸோடு சாப்பிட்லாம், சப்பாத்தியோட சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வந்து ஈஸியாகவே செய்யலாம். இன்ஸ்டண்ட்டாக காலையில் உடனே எமர்ஜென்சியாக டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக செய்யலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போது நம்மளோட பருப்பு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நம்ம இது வந்து ரைஸோடு சாப்பிட போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் காரம் அதெல்லாம் ஜாஸ்தி இருக்காது அப்படிங்கிறதுனால தொட்டுக்க வந்து நான் சிக்கன் கிரேவி ஆக்கியிருந்தேன் இதுக்கு தொட்டுக்க. ஸோ நீங்கள் வந்து தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு பொரியல்லாம் செய்யலாம். நல்லா காரசாரமான ஒரு தொட்டுக்க வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.